தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தேர்தல் களத்தில் ஒரு புதிய புயலை கிளப்பி வருகிறார். அவருடைய கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கும் என்று யாருமே கணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர் 15%, 20% வாக்குகள் வாங்கினால் அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தவிர சசிகலா ராமதாஸ் பிரிவு வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கணிசமான வாக்குகளை பிரிப்பார்கள் என்று ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களும் கிட்டத்தட்ட 120 தொகுதிகளில் இந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். இதனால் தமிழக தேர்தல் கழகம், இது தவிர புதிய தமிழகம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ஸ், அவங்க ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சில தொகுதிகளில் அவங்களும் ஒரு பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார்கள் என தெரிகிறது. இதனால் 4 முனை போட்டி என்பது சில தொகுதிகளில் 5 முனை போட்டி, 6 முனை போட்டியாக அது மாறி இருக்கிறது. இவ்வாறு வாக்குகள் பிரிவதால் இந்த முறையும் அந்த 2006 போல இப்போது ஏற்படுமா? 96 இடங்களை வெற்றி பெற்ற திமுக, இதுபோன்று அதிமுக ஆகியவை 2 கட்சிகளுக்குமே அந்த அறுதி பெரும்பான்மைக்கான அந்த 118 என்ற இடங்களை கிடைப்பதற்கு முடியாமல் போனால் என்ன ஆகும் என்பது குறித்தான் இந்த சிறப்பு விவாதத்தில் செய்தி தலைமை சண்முக சுந்தரத்தோடு நாம் விவாதிக்க இருக்கிறோம். நிச்சயமா கண்ணன், ஏதாவது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய சவால். ஒருவேளை வெற்றியும் பெறலாம், ஆனால் மிகப்பெரிய சவால் அவர்களுக்கு. ஆனால் வெற்றி தோல்வியை எந்த கட்சி வெற்றி பெறப் போகிறதோ அல்லது தோல்வி பெற 2வது இடம் 1-2 இடம் உள்ள தொகுதிகளிலே மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரித்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்திகளாக இவர்கள் இருப்பார்கள். நீங்கள் சொன்னது போல எல்லோருமே 4 முனை போட்டி என்று கூறி வருகிறார்கள். ஆனால் தமிழகத்திலே பல மாவட்டங்களில் 5 முனை போட்டிகள் நடைபெறுகின்றன. அதாவது வடக்கிலே ராமதாஸ் போட்டியிடுகிறார், 5வது முனையாக 5வது 4 முனை போட்டியில் 5 முனை போட்டி. அதே போல தென் மாவட்டங்கள் டெல்டாக்கிலே சசிகலா, தென் மாவட்டங்களில் புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி அவரும் ஒரு சக்தி. அதே போன்று வட மாவட்டம் ஒரு பகுதியிலே வேல்முருகன் அவர் போட்டியிடுகிறார். இவங்களாம் 5வது சக்தி. இவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார்கள். இந்த வாக்குகள் பிரிப்பு என்பது பெரிய கட்சிகளுடைய பெரிய கூட்டணிகளுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இவர்கள் தான் கீ பிளேயர்ஸாக இருக்க போகிறார்கள். இவர்கள் வெற்றி பெறுவதில் மிக மிக கடினம். இருவர் வெற்றி பெறலாம், தவிர எல்லோருமே வெற்றி பெறுவது மிக கடினம். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளில் சேதாரத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய கட்சியினுடைய வெற்றியை அல்லது தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக இவர்கள் இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை.